ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுதுங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைப்பீங்க, அது வேறு விதமாக நடந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாகவே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள், மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யுங்க. சின்ன விஷயத்தால் அதிகபட்சமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்க பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம், ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில்
சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க. அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க. சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அதீத நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம். பணவரவு கணிசமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம். வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வேலையில் ஆர்வம் காட்ட வேணும். இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மன தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க. உண்மையை பேசுவீங்க. இதனால் பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம். வேலையில் நிதானம் அவசியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க. அதே போல தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. புதுமை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.